யாராச்சும் அவங்ககிட்ட சொல்லி நிறுத்த சொல்லுங்கடா, குட்டியை நிறுத்த சொல்லுங்கடா, அடி தாங்க முடியல. கதற பார்த்தா சிரிப்பா தான் இருக்கு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதறல் வேற யாருக்கு உள்ளது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அது இஸ்ரேல். இஸ்ரேல் இப்போ கதற ஆரம்பிச்சிருக்காங்க. தேவையில்லாம கெத்து காமிச்சிட்டு என்னை விட்டா யாருமே கிடையாது, நான் நினைச்சா எதையும் செய்வேன், என்னை கண்ட்ரோல் பண்ண யாருக்குமே கிடையாது அப்படிங்கிற ஒரு முடிவுல இருந்த இஸ்ரேலுக்கு சரியான குட்டு, தலைக்கு மேல சரியா ஒரு குட்டை வச்சு விட்டுருக்காப்ல ஈரான். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட கடந்த 4 நாளா என்ன நடக்கும். ஆக்சுவலா இஸ்ரேல் ஈரான் மேல தாக்குறதுக்கு எந்த வித அருகதையுமே கிடையாது. ஈரான் ஒரு தனிப்பட்ட நாடு, இஸ்ரேலுக்கு முன்னாகத்திலேயே உள்ள ஒரு நாடு. இஸ்ரேலை போல யூஎனால உருவாக்கப்பட்ட நாடு கிடையாது. உலகத்தில ஒரே ஒரு நாடு தான் யூஎனால உருவாக்கப்பட்டதுன்னா அது இஸ்ரேல் மட்டும்தான். அது அமெரிக்காவும் பிரிட்டனும் சேர்ந்து செஞ்ச சதி. இல்லாம இஸ்ரேல்ங்கிற ஒரு நாடு உண்மையிலே சரித்திரத்திலே கிடையாது. அப்படி இருக்க இன்னைக்கு எப்பவும் உள்ள பாரசீக வளைகுடால உள்ள ஈரான இவன் வந்துகிட்டு அடிக்கி முறுக்கிறதுக்கு இவன் இறங்கிடுறான். இது எல்லாத்தையும் கணக்கு போட்ட மாதிரி, சிரியாவை கணக்கு போட்ட மாதிரி, ஈராக்க கணக்கு போட்ட மாதிரி. இப்போ நம்ம ஏற்கனவே தெரியும், அன்னைக்கு சதாம் ஹுசைனை காலி பண்ணதுக்கு காரணம் கெமிக்கல் வெப்பன்ஸ் இருக்குங்கிறதெல்லாம் கிடையாது. இவன் காலி பண்ணதுக்கு மெயின் காரணமே அங்க சதாம் ஹுசைன் வந்துட்டு அணு குண்டு தயாரிக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணாங்க, அணு உலைகள் ரெடி பண்ணாங்க. அது இவனுக்கு பயம் கொடுத்துச்சு. உடனே அமெரிக்காவோட சேர்ந்து ஒரு கெமிக்கல் வெப்பன் வச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு காலி பண்ணி தூக்குலதான். சிரியாவிலும் அதே மாதிரி தான். சிரியாவிலும் வந்துகிட்டு ஒரு அணு உலை ஒண்ணு ரெடி பண்ணாங்க. அந்த அணு உலையும் இவன் போயிட்டு அட்டாக் பண்ணி காலி பண்ணிட்டு சத்தமே இல்லாம லாஸ்ட் அந்த அணு உலையை வந்துகிட்டு மண்ணை தோண்டி புதைச்சு மூடிட்டாப்ல. சிரியா வந்துகிட்டு போய் யூஎன்ல கூட போயிட்டு கம்ப்ளைண்ட் கூட பண்ணல. அந்த அளவுக்கு, அதாவது அரபு வளைகுடா, அரபு நாடுகள்ல வந்துகிட்டு யாருக்கிட்டையுமே அணுகுண்டு இருக்கக்கூடாது. அந்த அணுகுண்டு இருந்துச்சுன்னா எனக்கு வந்துகிட்டு பயங்கர பாதிப்பாகும். ஏன்னா 2 அணுகுண்டு போதும். இந்த சென்ட்ரல்ல இருந்து நவுண்டுட்டு இங்கேயும், சென்ட்ரல்ல இருந்து நவுண்டு அந்த கிடைக்கும், கிழக்கும் மேற்குமா தூக்கி போட்டு விட்டான்னு வச்சுக்கோங்க, ஒட்டுமொத்த இஸ்ரேல் காலி, ஒன்னும் செய்ய முடியாது. அவ்வளவுதான். ஒரு 2 அணுகுண்டுக்கு உள்ள நாடு தான், தாங்காத நாடு தான் வந்துகிட்டு இன்னைக்கு உட்காந்துட்டு கத்திட்டு இருக்காரு. அப்போ இந்த லெவல்ல இருக்கும்போ ஒரு நாடு, அதனாலதான் சவுதியில இருந்து கத்தர்ல இருந்து, இந்த கத்தர்லாம் வந்துட்டு உற்பத்தி பண்ணலாம். ஏன்னா இப்ப மற்ற நாட்டுல இப்ப நம்ம இந்தியாலாம் வந்துகிட்டு அணு இதை வச்சுக்கிட்டு நம்ம கரண்ட் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கு அது தேவையில்லை, கத்தருக்கும் அரபுக்கும். அதனால இவன் அணு உலைகளே வந்துட்டு வைக்கிறதுக்கு விட மாட்டேங்காங்க. பெட்ரோல் டீசல்லே பாத்துக்கோ எல்லாமே. இதுதான் இவங்களோட. அப்போ இஸ்ரேலை தவிர வேற யாருமே அந்த இடத்துல அணு உலைகளோ அணு குண்டோ வச்சிடக்கூடாது. அது ரொம்ப கேர்ஃபுல்லா கவனமா இருக்கா. மொசாத் வச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணிருந்தாங்க. ஆனா ஈரான் கிட்ட நடக்கல. ஈரானை பொறுத்தவரை 3 அணு உலைகள் மட்டும்தான் வந்துகிட்டு கணக்குல காமிச்சிருக்காங்க. மற்ற அணு உலைகள் வந்துகிட்டு கணக்கிலே காமிக்க, அதாவது நிலப்பரப்புக்கு மேலேயே இல்ல. கிட்டத்தட்ட 300 அடி ஆழத்துல வந்துகிட்டு அந்த சுரங்கம் தோண்டி அதுல வந்துகிட்டு இந்த இதை சுரங்கம்ல ஒரு ஊரையே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. பல பில்லியன் டாலர்ஸ் வந்துகிட்டு செலவு பண்ணி அவன் வந்துகிட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்துட்டு பண்ணா மலைக்கு கீழே தான் குறைஞ்சி வச்சிருக்காங்க. இப்போ இந்த மலையை உடைச்சி நிலத்துக்கு கீழே வந்து நிலத்துக்குள்ளே வரணும். இவன் சொல்ற மாதிரி இப்போ வந்துட்டு பெருமையா பீத்திட்டு உட்காந்துட்டு இருக்கப்ப அமெரிக்கா நினைச்சா B2 பாம்பஸ் போட்டுட்டு அடிச்சு அந்த இதெல்லாம் நொறுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் கணக்கு போட்டுட்டு இருக்கப்ப அதுவும் நடக்காது. B2 பாம்பஸ் போட்டாலுமே இப்போ, அதாவது இஸ்ரேல் வந்துகிட்டு இப்போ நட்டன்சாலாம் வந்துகிட்டு தாக்குதல் பண்ணாப்ல, அந்த அளவு தாக்குதல் கூட தாக்குதல் பண்ண முடியுமா B2 பாம்பஸ் போட்டுட்டு? அதாவது அந்த சுரங்கத்தையே வந்துட்டு காலி பண்ற B2 பாம்பஸ் போட்டாலும் கூட முடியாது அப்படின்னா என்ன கணக்கு சொல்றாப்பன்னா, ஒரே இடத்துல வந்துட்டு கிட்டத்தட்ட 8-10 B2 பாம்பர்ஸ் கரெக்டா அதே இதுல போட்டா மட்டும்தான் இதுக்கு இந்த பாதிப்பே வரும். ஒட்டுமொத்த மலையும் உடைச்சி அதுக்கு கீழே அப்புறம் இது உள்ள போனோம். நடக்கிற காரியமே கிடையாது. அவ்வளவு சேஃபா வச்சிருக்காங்க. அதுவரை அந்த B2 பாம்பர்ஸ் விட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் வந்து நடக்கிறதே கிடையாது. இருந்தாலும் இவங்க உட்காந்துக்கிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இவன் சொல்ற என்னன்னா, இந்த ஆட்சி தான் வந்துகிட்டு இஸ்ரேலுக்கு எதிராக. ஏன்னா இதுக்கு முன்னகிட்டு ஒமானி வர்றதுக்கு முன்னகிட்டே வந்துகிட்டு இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி வந்துகிட்டு இஸ்ரேலோட ஒட்டு போன, இஸ்ரேல் கூட இருந்த ஆட்சி. அவங்க கிட்ட இருந்து இந்த மக்கள் கிளர்ச்சி இயக்கம் பண்ணி கொமானி வந்துகிட்டு 1900 கொமானி வந்துகிட்டு அவங்க தலைமையில் நடந்த அந்த ஒரு கிளர்ச்சியின் அடிப்படையில தான் அந்த ஆட்சிக்காக வந்து இன்னைக்கு இவ்வளவு பெரிய இதா வந்துச்சு. அதனால இப்ப அமெரிக்காவுக்கோ இஸ்ரேலுக்கோ கண்ட்ரோல் இந்த நாடு இல்ல. அதனால இவன் அழிக்க துடிச்சிட்டு இருக்கான். இவன் நினைச்சான் என்னன்னு, ஒரு அடி மொத்தமா தூக்கி போட்டுட்டு போயிட்டான்னா இவன் வந்துட்டு இஸ்ரேல் ஈரான் வந்துகிட்டு அமைதியா இருந்துருவான் அப்படிங்கிற மாதிரி இஸ்ரேல் கணக்கு போட்டாப்ப. ஆனா இப்ப நினைச்சு பார்த்தானா யார் காத்துட்டு இருந்தா? இஸ்ரேல் காத்துட்டு இருந்துச்சா இல்லைன்னா ஈரான் காத்துட்டு இருந்தானா அந்த போருக்காக அப்படிங்கிற ஒரு சந்தேகமே வர்ற அளவுக்கு தான் இன்னைக்கு நடந்துட்டு. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு
கதறது யாரு? ஈரான் கதறானா? யார்கிட்டயாவது போன் பண்ணி பேசிட்டு இருக்காப்லையா? யாரையா கூப்பிட்டு உதவி கேட்டு இருக்காப்லையா? இல்ல, தனிப்பட்ட ஒரு மனுஷனா இருந்துட்டு இருக்காப்ல. ஆனா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? கிட்டத்தட்ட 20 நாட்டுல தலைவர்களை வந்துட்டு கூப்பிட்டு பெஞ்சமின் நெதன்யாஹூ வந்துகிட்டு எப்படியாவது இதை வந்துகிட்டு நிறுத்த சொல்லுங்க அப்படிங்கிற முதல்ல வந்துகிட்டு ட்ரம்ப் கிட்ட சொன்னாப்ல. ட்ரம்ப் வந்துகிட்டு புத்தினை கூப்பிட்டு பேசினாப்ல. புத்தினை கூப்பிட்டு பேசும்போது நீட்டா சொல்லிட்டாப்ல. புத்தினை கூப்பிட்டு பேசுறதுக்கு முன்னாடி பெஞ்சமின் நேதன்யாஹூ நேர புத்தினை கூப்பிட்டு பேசியிருக்காப்ல. ட்ரம்ப் சொல்லிட்டு. ஆனா புத்தின் சொல்லிட்டாப்ல, உனக்கு வேலை இல்லாத வேலை, நீயும் அவனும் வந்துகிட்டு பார்டர் ஷேர் பண்றியா? இல்ல. அப்புறம் உனக்கு என்னத்துக்கு? அவன் தயாரிச்சா அது அவன் நாட்டு பாதுகாப்புக்கு அவன் எல்லாம் என்ன வேணாலும் வைக்கலாம், அதை முடிவு பண்ற நீ யாரு அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நேதன்யாஹூட்ட கேட்டுக்காப்ல. அதனால நீங்க வரைக்கிற கோர்ட்ல வந்துகிட்டு அவங்க இருக்கணுங்கிறதெல்லாம் யார் முடியாது, அதனால இந்த இதுக்குள்ள நான் வந்து தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே பெஞ்சமின் நேதன்யாஹூ ட்ரம்ப கூப்பிட்டுருக்காங்க. ட்ரம்ப் புத்தின் பேசிட்டாப்ல. புத்தின் கிளியரா சொல்லிட்டாப்ல, எங்களுக்குள்ள வந்துகிட்டு ஃப்ரெண்ட்ஷிப் உள்ள ஒரு நாடு, எங்களால வந்துகிட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிக்க முடியும் தவிர எதிர்த்து நிக்க முடியாது. ஓகேவா? நீங்க வந்து இஸ்ரேலை அடக்க பாரு, இஸ்ரேலை அடக்கி இஸ்ரேலை நீங்க வந்துகிட்டு விட சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசி பார்த்துக்கலாம், இல்லாம அதுக்கு முன்னாடி பேசுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்றாப்ல புத்தின். அடுத்து நீ என்னடா செய்ய முடியும்னா, பெஞ்சமின் நேதன்யாஹூ துருக்கி பிரதமர் எர்தகானை கூப்பிட்டுருக்காங்க. எர்தகானை கூப்பிட்டுக்கிட்டு எர்தகான்ட்ட பேசியிருக்காங்க. எர்தகான் திரும்பி புத்தினை பற்றி சந்திச்சு பேச புத்தின் சொல்லிட்டாப்ல, நடக்கிற காரியமே கிடையாது, ஏன்னா இது தவறு ஃபுல்லா இஸ்ரேலுக்குள்ள, நான் போய் ஈரான் கிட்ட வந்துகிட்டு செய்ய அப்படிங்கிற ஈரான்ல பாதிப்பு, அதுக்கெல்லாம் இப்ப யாரு என்ன செய்ய போறா? அதெல்லாம் வந்து நடக்காது. ஓகேவா? அடி அவன் எப்ப நிறுத்துறான், ஈரானா பார்த்து எப்ப நிறுத்துறானோ அப்ப வந்துகிட்டு பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. இதுக்கு மத்தியில என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவை ஒரு செய்தி சொல்லுது, அமெரிக்காவை வந்துகிட்டு பெஞ்சமின் நேதன்யாஹூ வந்துகிட்டு கூட்டதாகவும் சேர்ந்து தாக்குதல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கூட்டதாகவும் அதுக்கு ட்ரம்ப் மறுத்ததாகவும் ஒரு செய்தி சொல்றாங்க. ஆனா இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்காவோட போர் கப்பல்கள் வந்துகிட்டு செங்கடலை நோக்கி வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஈரான் பக்கத்துல வந்துகிட்டு அந்த கடல் தளத்துக்கு வந்துகிட்டு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்துகிட்டு ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு. இப்ப நீ வந்து நீ என்ன செஞ்சிருவ? அமெரிக்கா நீ தாக்குதல் பண்ணிருவியா? நீ தடுப்ப அப்படின்ற, நீங்க தடுத்தீங்கன்னா நீ வந்துட்டு அடுத்து அடிக்க போறது எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அமெரிக்கன் பேஸ் அடிப்பான். அதே மாதிரி இன்னைக்கு வர ஒரு அளவுக்கு அமெரிக்கன் கப்பல் வந்துட்டு செங்கடல் தாண்டி போயிட்டு இருக்கு, அங்க வந்துட்டு அடுத்து வெடி வச்சிருக்காங்க, முடிஞ்சு. ஹூதிகள் வந்துட்டு தெளிவா சொல்லியிருக்காப்ல, இவன் ஒரு அக்ரிமெண்ட்டுமே கிடையாது. ஹூதியில பொறுத்தவரை வந்துட்டு என்ன சொல்லியிருக்காப்ல, ஒரு பேச்சாளர் தான், வாய்மொழி பேச்சாளர் தான் நடந்துட்டு இருக்கு, அதனால நீ இப்ப அங்க போனீங்கன்னா ஈரான் அடிச்சீங்கன்னா கேட்க மாட்டான், திருப்பி அடிக்க ஆரம்பிச்சிடும், நீ ஹூதிகளோட அட்டாக் இருக்கும், அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, என்னடா செய்ய அப்படிங்கிற யோசனை தான் அமெரிக்கா இறங்குறதுக்கே ரொம்ப தயக்கம் காட்டிட்டு இருக்காங்க. அப்ப என்ன நடக்குது அப்படிங்கிறத பாப்பா, கப்பல் வரட்டும், வந்த பிறகு என்ன நடக்குது, நீ அந்த கப்பலை ஈரான் என்ன செய்ய போறாங்க, நிக்க விட்டு பொய்க்க போறாங்களா அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு அடுத்த நம்ம வந்துட்டு வர்ற வீடியோஸ்ல வந்துட்டு நமக்கு பார்க்கலாம். இப்படி எல்லா இதுலயுமே வந்துகிட்டு பெஞ்சமின் நெதன்யாஹூ தன்னிச்சையாக தனது அரசியல் லாபத்துக்காக கொண்டு போய் விட்டத இன்னைக்கு இவ்வளவு எதிர்பாராத அடி, இந்த மாதிரி அடி இஸ்ரேல் வரலாற்றுல வந்துகிட்டு அடி வாங்கினதே கிடையாது, யார்கிட்டயும் வாங்கினது. 6 நாட்டை வந்துகிட்டு அடிச்சு தும்சம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பீத்திட்டு இருக்கேன். இவங்க இன்னைக்கு வாங்குற அடினை வெளியில சொல்ல முடியல, வாயை பொத்திட்டு உள்ள உட்காந்துட்டு அழுதுட்டு இருக்காங்க, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. இவன் சொல்றான் என்னது, ஈரான் வந்து மேல வந்துட்டு நாங்க போர் தொடுத்து நாங்க வெற்றி பெற்று இவன் வந்துட்டு ஆட்சி மாற்றம் கொண்டு வரப்போம். ஆட்சி மாற்றம் எங்கடா வரணும்? ஆட்சி மாற்றம் வரணும்னு நினைக்கிறதே இஸ்ரேல தான் மக்கள் ஃபுல்லா போராடிட்டு இருக்காங்க. ஆட்சி மாற்றம் வரப்போறது, நீங்க போரை நிறுத்தினா முடிச்சு ஆட்சி மாற்றம் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய உள்நாட்டு கலவரம் ஆகும். ஏன்னா இந்த பாதிப்பு இவங்க வந்து எதிரே பார்க்கல, மிகப்பெரிய அளவுல அடி வாங்கிட்டு இருக்காங்க. அதாவது ராஜதந்திர ரீதியா வந்துகிட்டு வெளியுறவு விவகாரத்துல வந்துகிட்டு ரொம்ப அடி வாங்கிட்டாங்க. அதனால இவங்க பெரிய மோசம், பெரிய அடி. அமெரிக்கா தவிர வேற எவனையுமே எனக்கு சப்போர்ட் இல்ல. அதனால ஒரு பெரிய உள்நாட்டு குழப்பம் வந்துகிட்டு இஸ்ரேல்ல நிச்சயம் இந்த போர் முடிஞ்சோன்னு வரும். இப்ப எல்லாம் பங்கர்ல உயிருக்கு பயந்து உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான், எப்ப அடிப்பன் தெரியல, எங்க போய், ஏன்னா பங்கர் இப்ப சேஃப் இல்ல அப்படின்ட்டாங்க. பங்கரே இப்ப பிளாஸ்ட் பண்ற அளவுக்கு வந்துகிட்டு இவனோட மிசைல், ஈரானோட மிசைல் வந்துட்டு அடிஷன் ஒருக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது இவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. அவன் மக்களுக்கே வந்துட்டு தெரிஞ்சிச்சு இஸ்ரேல் வந்து இப்ப நம்ம பாதுகாப்பா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேரு எங்க போயிருக்கா, சைப்ரஸ்க்கு போயிட்டு இருக்காப்ல. சைப்ரஸுக்கு ஏகப்பட்ட பேர், ஒரு நாளைக்கு வந்துகிட்டு லட்சக்கணக்கான பேர் வந்துகிட்டு சைப்ரஸை நோக்கி போயிட்டு இருக்கதா வந்துட்டு ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. 4 நாள்ல கதி கலங்கிட்டு இருக்கு. எத்தனை நாள் இவன் நினைச்சிட்டு இருக்கான், ஒரு வாரம் இல்ல 2 வாரத்துல வந்துட்டு ஒட்டுமொத்த ஏவோனியுமே வந்துட்டு காலி ஆயிட்டுனா வந்துகிட்டு ஈரான் வந்து நிறுத்திடும் அப்படிங்கிற மாதிரி பெஞ்சமின் நெதன்யாஹூ உள்நாட்டு மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இவன் எவ்வளவு ஸ்டாக் இருக்கணும், என்ன பண்ண முடியுங்கிறதும் வந்துகிட்டு ஈரானுக்கு மட்டும்தான் தெரியும். ஈரானுக்கு கிடைச்ச வாய்ப்பு விட்டு கொடுப்பானாங்கிறது தெரியல, என்ன நடக்க போகுது. இதுல வந்துட்டு காசாக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்குமா அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் உங்கள் எஸ்டே.